வணக்கம் நண்பர்களே, நம்ம புரோட்டா பொய்கை யூடியூப் சேனலில் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் நடித்து 38 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த மனிதன்ற திரைப்படம் இன்றைக்கி டிஜிட்டலில் ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் புதுசாக வர்ற படத்துக்கு கூட இவ்வளோ கூட்டம் வரமாட்டாங்க. ஆனால் 38 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்து இன்றைக்கி ரீரிலீஸ் பண்ண படத்துக்கு கூட்டத்தை பாருங்கள். ரசிகர் மன்றம் மற்றும் நற்பணி மன்றத்தினால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி அந்த நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம் எங்கே இருக்குன்னே தெரில. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த ரசிகர்கள்லாம் ஒன்று திரட்டி ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மணிக்கே திரையரங்கு உரிமையாளர் அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லணும். உடச்சிருங்க தேங்காவை. உடச்சி விட்டுருங்க. நல்ல நீளம் எப்படியா? நீளம் எப்படி? தள்ளி நல்ல தள்ளி. நீ தள்ளி போதும் போதும். அப்படியே போதும். வாங்க பாண்டிய கூட்டம் தீபாவளி சூப்பர் அதே பொலிவுடன் ஒரு சென்ட்ரலில் போட்டிருந்தாங்க. 87 சென்ட்ரலில் தான் ரிலீஸ் ஆச்சு. சென்ட்ரல் தேட்டர் இருக்குல்ல, அது ரிலீஸ் ஆச்சு. 87 ரிலீஸ் ஆகி இன்னைக்கு ஆரவாரமாக இருக்கு. இந்த வட்டம் தீபாவளிக்கு தலைவர் படம் வரலைன்ற கவலையை போடுறதுக்காக மனிதன்ற படத்தை
இருக்காங்க. பொதுவாக சூப்பர் ஸ்டார்னாலே மாஸ் தான். 70s 80s 90s கிட்ஸ் வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது? இன்னும் ஆர்வம் அதிகமாக தான் இருக்கு. இந்த காலகட்டத்திலையும் இன்னும் 10 ஆண்டுகள் ஆகட்டும், இன்னும் 100 ஆண்டுகள் ஆகட்டும், சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எங்கே ஒழிச்சாலுமே அங்கே இளமை ஊஞ்சலாடி என்ன புது படத்துக்கு இணையா டஃப் கொடுக்குறீங்களே ரீ ரிலீஸ் படத்துக்கு, இது எப்படி என்ன சொல்றாங்க ரசிகர்கள்? யாருமே சொல்லல, யாரையும் கேட்கல. போஸ்டர் எடுத்து ஒட்டுன உடனே மனிதன் படம் வந்துட்டா உடனே வந்துட்டாங்க. யாரையும் கூப்பிடல. தீபாவளி கொண்டாட்டம் மாதிரி இங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க வந்து அட்வான்ஸ் கொண்டாட்டம். சூப்பர் ஸ்டார் மனிதன்ற படத்துல மட்டும் நடிச்சது மட்டும் இல்ல, அவர் மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் மனிதனா யாரு அது எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து தெய்வமா வழங்கிட்டு இருக்காரு. இப்ப கூட இமயமலை இப்ப இருக்காரு. அவருடைய ஆன்மீக பயணத்துல நாங்க எல்லாரும் பின்தொடரும். 1987 அக்டோபர் 21 தீபாவளிக்கு வந்துச்சு. மனிதன் நாயகன் போட்டியா வந்துச்சு. ராமராவன் மகன் வந்துச்சு. இதே 1987 அக்டோபர் 21 வந்துச்சு. இந்த வருஷம் அப்படியே 2025 அக்டோபர் 20 தீபாவளி வருது. இன்னைக்கு 12. மொத்தத்தில் அந்த 8 நாள் வித்தியாசம் தான். 38 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அலப்பறை பண்ணோமா, அப்ப நாங்க மட்டும் அலப்பறை பண்ணோம். என்ன சொன்ன மாதிரி தலைமுறையா அலப்பறை பண்றோம். நீங்க கேட்டீங்களா, 50 வருஷத்துல தலைமுறை மாறலாம், ஆனா தலைவர் ஒருவரே அப்படிங்கிற கோட்பாடு இன்னைக்கு அலப்பறை பண்றாங்க. இன்னைக்கு வந்து மனிதன் இன்னைக்கு அதே இடத்துல இருக்கு. 87 சூப்பர் ஸ்டாரா இருந்த மனிதன் இன்னைக்கு 50 வருடத்திலயும் அதே இடத்துல அதை விட பயங்கர பிரம்மாண்டமா வளர்ந்திருக்காரு. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவு. ஆனா இது எதுவுமே தெரியாதபடி எந்த விளம்பரம் இல்லாம எளிமையா அவர் பாட்டுக்கு ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத் போயிட்டு வராரு. அதுதான் தலைவர் ரஜினி. இந்த உலகம் உள்ளவர, இந்த பூமி உள்ளவர, இந்த வானம் உள்ளவர தலைவர் போல என்னைக்குமே ரஜினிக்கு மதுரையில ஒரு மாஸ் இருக்கு. இந்த நாடு ஃபுல்லா உங்களுக்கு ஓவர்சீஸ் பார்த்துருப்பீங்க வசூல். கூலி படத்துக்கு ஓவர்சீஸ் வசூல் இனிமேல் எவனும் தொட முடியாது. தமிழ்நாடு மதுரை சென்னைலாம் கிடையாது. அதுக்கு தான் லாரன்ஸ் ஒரு பாட்டு போட்டாரு. 12-12-12க்கு மதுரை ரஜினி, சென்னை ரஜினி, நெல்லை ரஜினி, எல்லாமே ரஜினி தாங்க. மத்தவே வரலாம். அவன் குற்றால சீசன் மாதிரி ஜூன் மாசம் ஆடி எப்பயுமே இருக்கிற ஒரே ஆளு தலைவர் ரஜினி தான். சுயநலத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்தாத தலைவர் தம்பி. 96 நாங்க வந்து பயங்கரம். 96 26 நாங்க ஜெயிக்கக்கூடியவர் தான். ஆனா வழிகடை ஆக்க மாட்டாரு. அன்பு ரீதியில எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வம் அதான். வாழும் ரஜினி வளரட்டும் தமிழகம். வாழ்க ரஜினி, வளர்க அவரது புகழ். நாங்கள் என்றும் அவருடைய புகழ் பரப்பு குழுவில் நாங்கள் என்றும் இருப்போம். அன்று அந்த படத்துக்கு நாங்க போட்ட சட்டையை போட முடியல, இப்போது நாங்க எடுத்து போட்டிருக்கோம். வானத்தை பார்த்தே அப்படின்னு போட்டு வருவாரு, அந்த சட்டையை போட்டிருக்கோம். என்னைக்குமே தலைவர் எந்த படத்துல என்ன சட்டை போட்டு வரா அப்படியோ அதைத்தான் நாங்க எடுப்போம். இப்ப ரிலீஸ் ஆகிற அவர் நடிச்சு வர படத்துல கூட அவர் கலர் சட்டையை ஒண்ணு பார்ப்போம். அதையும் நாங்க வந்து போட்டு வருவோம். இனிமேல் அவர் எந்த படத்துல அவர் வேட்டி கட்டிட்டு வந்தாரு, ஏன் ஆண்டி அவர் கோமனை கட்டி வந்தா கூட நாங்க நடந்து அதே மாதிரி கூட நாங்க எங்க வேணா போவாங்க. என்ன தலைவர் நடிச்சாரு, நாங்க போகதான் செய்வோம். தலைவர் வழியா எங்க வழி, அதுவே எங்களுக்கு தனி வழி. தமிழ்நாட்டில் 87 கட்டம் கட்டம் 87 இந்த சட்டை தான் ஃபேமஸ். தீபாவளி ரிலீஸ் சென்ட்ரல்ல இந்த சட்டை தான் ஃபேமஸ். அடுத்த ஊர்காவலனுக்கு கருப்பு கருப்பு தான் ஃபேமஸ். காணவ படத்துக்கு கருப்பு கருப்பு வேட்டி தான் ஃபேமஸ். அது தலைவர் எவ்வளோ இந்த தம்பி சொன்ன மாதிரி நாங்க படிச்சாலும் எங்கிருச்சாலும் ரஜினி ஒருவரையா கடவுள்.